ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ரிலீஸ் ஆன நீங்க விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு ஆன்கோயிங் டிராமாவை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினோட வாழ்க்கையில பயங்கரமான மர்மம். எந்நேரமும் சோகமாவே இருக்கா. அப்படியே ரிசர்வ்டு டைப்பா இருக்கிற அவளோட சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி ஹீரோவோட லைஃபும் ரிசர்வ்டு டைப்பாவே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவன் ஒரு இன்ட்ரோவர்ட். ஆனா இவனோட பேக்ரவுண்ட்லயும் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த இரு இதயங்களும் சேரும் போது வெளிப்படும் உண்மை, அது காதலையும் தாண்டிய ஒரு அதிர்ச்சி. உண்மையா சொல்லணும்னா இது சாதாரண லவ் ஸ்டோரி இல்லங்க. உங்களை அதிர வைக்கும் பயணமா இன் யோர் ரேடியன்ட் சீசன் அப்படிங்கிற அந்த டிராமால சரியான ட்விஸ்ட் கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்து நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு பார்க்க வைக்கிற டிராமா அப்படிங்கறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க கொஞ்சம் ஹை பண்ணுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். டிராமாவோட ஆரம்பத்துல ஒருத்தன் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நல்லாவே தெரியுது. ஆனா அவன் பக்கத்துல ஒரு போன் ஆன்ல இருக்கு. அதுல ஒரு கேர்ளோட வாய்ஸ். இதுதான் நம்மளோட ஹீரோயின் சாங் ஹரன். அவங்க பாட்டுல தனியா பேசிட்டு இருக்காங்க. டே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு சரியான தூக்கமே இல்லடா, இன்சோமியா மாதிரி இருக்கு. நான் இப்ப சோல்ல இருக்கேன். எனக்கு பதில் சொல்ல மாட்டியா? டே சானா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் அவன் ரிசர்ச் பண்ணவன் எதுவுமே பேசாம அப்படியே மொபைல பாக்குறான். ஹீரோ பாருங்களேன், ஹூடி எல்லாம் போட்டுக்கிட்டு அமைதியாவே இருப்பான். இவனோட பேர் சன்வு சான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு பெண்ணை பிரசன்ட் பண்றான். அதுல ஹரான் அப்படின்னு லேசர்ல பிரிண்ட் பண்ணி அதை கொடுத்து அனுப்புறான். சோ அந்த பெண்ணை வச்சு அவ ஃபேஷன் டிசைனிங்ல டிராயிங் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிடுறா. அந்த சந்தோஷத்தை இவன் கிட்ட சாட்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவ பாஸ்டன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறதாகவும் அங்க அவளுக்கு அவார்டு கிடைச்சிச்சு, சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் கிட்ட தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. பட் இவ ரொம்ப அப்படியே அமைதியாவே எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கா. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு போகும்போது இவன் மட்டும் இந்த மழை பெய்யும் போது மண் வாசனை எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு முறை போன்ல சொல்லியிருப்பா. அப்படியே அன்னைக்கு நடந்த சேட்டை நினைச்சு பாக்குறாங்க. அந்த பக்கம் எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா எனக்கு கோல்டு பிடிச்சி அச்சு புச்சுன்னு தும்மிட்டு இருப்பேன் அப்படின்னு அதே மாதிரி தும்மி காமிக்க அத இந்த பக்கத்துல இருந்து இவன் சேட் பண்ணும் போது ரசிச்சிட்டு இருக்கான். அது எல்லாமே இவனோட ஞாபகங்கள்ல வருது. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழையை தொட்டு பார்த்தவன் தன்னோட ஹூடியை ரிமூவ் பண்ணிட்டு மழையை என்ஜாய் பண்ணி அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். இவனோட மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் பேச பேச அது ஆறுதலா இருக்கிறது நல்லாவே புரியுது. சோ அவகிட்ட பேசுறதுனால இவனுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப். அவ அச்சின்னு தும்முவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தா இல்லையா. சோ அது மாதிரியே டிராயிங் பண்ணி பாக்குறான். பட் இப்போ அவன் மழையில நனைஞ்சதுனால இவனுக்கே தும்மல் வருது. தும்மிட்டும் சிரிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட கிளாஸ்ல எல்லாரும் அப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அவளும் பயங்கர சந்தோஷப்படுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல உன்னதாண்டா பாக்க வர, தோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எகைன் அதே ஹூடியை போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட முகங்கள்ல எல்லாம் ஏதோ காயம் இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு சின்ன வீடியோவை அனுப்பியிருக்கா. அதை டக்குன்னு ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது, பாத்தியா நான் எங்க இருக்கேன்? ஏர்போர்ட்ல கொரியால இருந்து உன்னை பாக்குறதுக்காக யூஎஸ் வந்திருக்கேன். இன்னும் 1 hourல உன்னை பாத்துடுவேன். ஆனா நான் உன்கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும். அதை நேர்ல தான் சொல்லணும். நோ என் மனசு மாறிடுச்சுன்னா அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன். பட் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு தன்னை கொஞ்சம் அப்படியே தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, சான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை அனுப்பி வைக்க அதை பார்த்த உடனே இவன் டக்குன்னு லேப்டாப்பை மூடிடுறான். என்ன ரீசன்னே தெரியல. இவளுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம், அதே மாதிரி இவனுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கு. ஆனா அவ இப்படி ஒரு வீடியோவை அனுப்பி வச்சோன்னு கை கால் புரியாம டைமை பார்த்தவன் விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் போஸ்டனோட டாக்ஸியை பிடிச்சி உன்னை தாண்டா பார்க்க வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். இவன் என்ன நினைச்சானோ ஏது பண்ணானோ தெரியல, குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உன்னை மீட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இவ ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் அவன் இருக்கிற ஷார்ட் ரூட் எல்லாம் புடிச்சு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமோட கதவை அவன் யதார்த்தமா ஓபன் பண்ணா அடுத்த செகண்டே அது பிளாஸ்ட் ஆகி ஹீரோ அப்படியே மாடியில இருந்து கீழே விழறான். இந்த பக்கம் இப்படி ஒரு பாம்பு பிளாஸ்ட ஊர்ல இருக்க எல்லாரும் பாப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருந்தவளும் பாக்குறா. அவ காலேஜ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு கால் பண்ணி பாக்குறா. அந்த நேரத்துல இவனோட போன் நாட் ரீச்சபிள்னு வர அவ்வளவுதான் அப்படியே உறைஞ்சு போய் நிப்பா. அங்க பாத்தீங்கன்னா செம்ம கிரௌடு, நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கும். அதுல ஒரு ஓரமா ஹீரோ அப்படியே கீழே விழுந்து காதுல இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வந்து உயிருக்கு போராடிட்டு கிடப்பான். பட் இது வரைக்கும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததே இல்ல. யார் அவன், எப்படி இருப்பான் அப்படின்னு ஆசாசியா அவனை பார்த்த காதல சொல்ல வந்தவளுக்கு இப்படியாப்பட்ட நிலைமை, உறைஞ்சு போய் நிக்கிறா. அந்த இடத்துல பயங்கரமான கிரௌடு. அவன் யாருன்னு சரியா இவளுக்கு புரியல. அன்னைக்கு உறைஞ்சு நின்னவதாங்க இன்ன வரைக்கும் அவளோட மனசுல எந்த ஒரு சந்தோஷமுமே இல்ல. இந்த பக்கம் ஹீரோவை
காட்டுறாங்க. அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்படியே ஒரு 7 வருஷம் போயிடுது. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபேஷன் இன்ஸ்டிடியூட், அதுக்கு ஸ்கிம்னு ஒரு வயசான பாட்டி தான் ஆண்டர்பிரினர். பாத்தீங்கன்னா மேடம் செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பட்ட பேரே குயின் ஆஃப் ஃபேஷன் வச்சிருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே அந்த இடத்துல இருக்கிற போட்டோ ஷூட் செக்ஷனே அலறுதுங்க. அவங்க மேக் பண்ற ஒவ்வொரு காஸ்டியூமையும் அங்க வர மாடல்ஸ் வியர் பண்ணி அதை மாடலா அவங்க பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. போட்டோ ஷூட் நடக்கும். இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்க இடத்துல இது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ற மேடம் காணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே ஸ்லோ மிஷின்ல அந்த பில்டிங்கோட டெரஸ காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நின்னுக்கிட்டு எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஃபிளைட் அப்படியே பறந்து போக அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஏர்போர்ட்ல காட்டுறாங்க. ஏர்போர்ட்ல மிஸ்டர் பென்னன் ஒருத்தர் வராரு. அவரோட பின்னாடி நம்ம சான் வந்து நிக்க, என்னடா அது சோலுக்கு நீ வந்திருக்க, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. நானா பயங்கர சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு அங்க வந்து டீம் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறான். அவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது சோல்ல இருக்க அந்த ஏரை பிரீத் பண்ணும் போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த காத்து அப்படியே தொடுற மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. அப்பதாங்க தெரியுது அவனோட கைகள் எல்லாம் அந்த தீக்காயங்கள் இன்னும் இருக்கு. இவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் மிஸ் கிம்மோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. சோ இப்ப இந்த யூஎஸ் டீமோட கொலாப் பண்ண போறதுக்காக ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எங்க தான் போனா இவ அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட சிஸ்டர் ஆடம் ஃபீல் பண்ணிக்கிட்டே பயங்கரமா வாய்க்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கா. எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியல. இந்த பாட்டி கிட்ட வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கிட்ட கேள்வி கேட்டாலும் போன் பண்ணாலும் போனையும் எடுத்து தொலைய மாட்டாங்களா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. மோரலஸ் எல்லாருமே சேர்ந்து இத ஒரு ஃபேமிலி பிசினஸா ரன் பண்ணிட்டு வராங்க. மத்தபடி நிறைய ஸ்டாஃப்ஸும் இவங்க கூட இருக்காங்க. இப்போ புதுசா யுஎஸ் கம்பெனியோட ஒரு கொலாபரேஷனுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. பட் யுஎஸ் கம்பெனியை விட இவங்களோடது ரொம்ப பெருசு. யுஎஸ்ல இருந்து வந்தவங்க கூட பயங்கரமா பயப்படுவானுங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு மிஸ் கிம் செம்ம பாப்புலர். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு காஃபி ஷாப்பை காட்டுறாங்க. அதுல பார்க்குன்னு ஒரு தாத்தா காஃபி பீன்ஸ் எல்லாம் போட்டு காஃபியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவளை ஆபீஸ்ல மும்முரமா தேடிட்டு இருக்காங்க. இவன் இந்த காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ இந்த ஊருக்கு வந்த உடனே சும்மா இருப்பானா, ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு விளையாடுற இடம்லாம் விளையாண்டுட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போட்டோ எடுத்துக்கிட்டு அதை போஸ்ட் பண்றதே இப்படியே பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் கூட வந்த பென் நல்லா ரெஸ்ட் எடுத்து எழுந்துக்கிறான். இருந்தாலும் இவன் அந்த சின்ன சின்ன பூக்களை கூட விடலங்க, அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் காஃபி ஷாப்ல உட்காந்து இன்னும் டிரா பண்ணிட்டு இருக்கா. அவளோட வேலையே தானே. அந்த நேரத்துல அங்க இருக்க தாத்தா, இங்க பாரு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு, அங்க போய் நீ சுத்தி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டிக்கெட்டை இவ வாங்கிக்கிறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவும் அதே ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட்டை பஞ்ச் பண்ணிட்டு உள்ள நுழையறான். அந்த இடத்துல எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் விண்டரா இருக்கிற அப்படியே ஸ்னோவியா இருக்கிற ஒரு ஆர்ட்டை மட்டும் அப்படியே நின்னு பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரு தூரத்துல ஒரு லோன்லி மேன் நிக்கிற மாதிரி இருக்கு. அதை மெய்மறந்து பார்த்தவ பக்கத்துல யார நிக்கிறாங்கன்னு கூட கவனிக்கலங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஹீரோவும் பக்கத்துலயே தான் வந்து நின்னு அந்த ஆர்ட்டை பாத்துட்டு இருக்கான். அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுது. என் பக்கத்துல நின்னது யாரு, இந்த ஆர்ட்டை பார்த்தது யாரு, அவளை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேனே, அவ ஒருவேளை ரேனா இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணவன் குடுகுடுன்னு வெளியில ஓடுறான். அப்ப ஹீரோயினும் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல இருந்து இதையும் மிஸ் பண்ண மாதிரி பயங்கரமான சோகத்துல பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பான். அந்த டிக்கெட்டை பார்த்தபடி அந்த சமயத்துல இவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அது திடீர்னு ஆடி அப்படியே அவன் மேல விழ போற சமயத்துல பாத்துப்போ சாங் ஹேரன் அப்படின்ற மாதிரி கத்த டக்குன்னு நின்னு திரும்பி பார்க்க அவளுக்கு முன்னாடி அந்த கம்பி எல்லாம் அப்படியே சரியா நல்ல வேலை 2 அடி எடுத்து வச்சிருந்தானா நசுங்கி போயிருப்பா. யார் நம்மள கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி இவளும் திரும்பி திரும்பி பாக்குறா. இது பெரிய ஒரு வைரலான நியூஸும் கூட. ஏன்னா பிரபலமான ஃபேஷன் டிசைனரோட பேத்தி இல்லையா. இந்த பக்கம் பென் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வர, எங்கடா போன அப்படின்ற மாதிரி கேட்க 7 வருஷம் ஆச்சு இந்த பக்கம் வந்தே, ஆனா இப்ப சோலே மாறி போச்சு, பெருசா ஆயிடுச்சு, பெரிய பெரிய கட்டடங்கள், நிறைய மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி பென் கிட்ட பேசியிருக்கான். இவ்வளவு நேரம் நீ சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்ப ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, டே இன்னைக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாமே, நாளைய பத்தி எதுக்கு திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றான். இந்த பக்கம் இப்போ ஒரு ஆர்ட் கேலரிக்கு போனாங்க இல்லையா, அதோட பேர் ரேடியன்ட் சீசன். அதாவது ஒவ்வொரு சீசனை பத்தியான ஆர்ட் அது. சோ இந்த இடத்துல என்ன ஒருத்தன் கூப்பிட்டானே அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்டை வச்சுட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இவங்க கொலாப் பண்ண போறதுனால மிஸ் கிம்மோட ஆபீஸ்க்கு கிம்மும் ஹீரோவும் வந்திருக்காங்க. சோ அவங்களோட கிப்லி மாதிரியான பிக்சர்ஸை காமிச்சு இப்படிதான் நாங்க டிசைன் பண்ண விரும்புறோம், இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷனும் கூட அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் காட்டிட்டு அதுக்கான இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வா இருக்கிறவன் இந்த இடத்துல மட்டும்
செம்ம சாமிங்கா அவனோட பிரசன்டேஷனை கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸுக்கான ஆக்சசரிஸ் கூட காட்டுவா. சோ கிம்முக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்ல, அவங்க இவங்க கூட கொலாப் பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. சோ அடுத்த செகண்டே ஹீரோ சும்மா இல்லாம அவங்க கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறான். அந்த இடத்துல இந்த கேரக்டர் எல்லாம் பார்த்தா செம்ம ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல. ஒரு கிப்லி மாதிரியான பிக்சர்ஸை வச்சு அதுவும் பழைய காலத்து ட்ரெஸ் முறைகள் எல்லாம் இவங்க கொண்டுட்டு வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ அப்படியே பரவாயில்ல எப்படியோ கொலாப்ல சைன் பண்ண வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வர அந்த சமயத்துல பேனா மட்டும் உருண்டோடி வருது. இந்த பேனா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு இவன் பிரசன்ட் பண்ண அதே பேனா. பட் இவனுக்கு சுத்தமா அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெண்ணை லேசர் பிரிண்ட் பண்ணது நான் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு கேர்ள் வந்து நிக்கிறா. இவளை நம்ம அடிக்கடி பாக்குறோம், அடிக்கடி மீட் பண்றோம், இவ யாருன்னு தெரியலையே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள மிஸ் சாங் இந்த டிசைனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்டிருப்பாங்க இல்லையா? அது டக்குன்னு இவன் ஞாபகத்துல வர அப்படியே திங்க் பண்ணிட்டு நிக்கும் போது என்னோட பேர் சாங் ஹேரன், நான் தான் இங்க லீடிங் டிசைனரே. அவங்க பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல அவங்கள இந்த இடத்துல மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது என்னோட பேர் சன்னு சான் அப்படின்ற மாதிரி அவனும் தன்னோட பேரை சொல்றான். ஆனா இவளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விஷ் பண்ணிட்டு ஆளுக்கால பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் இவனோட மனசுல ஏதோ ஒரு வழி, அந்த பக்கம் அவளுக்கும் அதேதான். அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு, மண்டையெல்லாம் குழப்புது. இப்ப யாரு நம்மளோட இமேஜ்ல மட்டும் வந்துட்டு போறாளே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது அவளோட பேர் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் லேட்டா வரா. சோ பார்ட்டி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இல்லையா? இவங்க தான் லீடிங் டிசைனர் சாங் ஹரன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோவும் கொடுக்குறாங்க. அவளோட சீட்ல வந்து உட்காருவாங்க. இந்த பக்கம் அவளை பார்த்துட்டு ஹீரோவால மூச்சே விட முடியாது. இவ வந்திருக்காளே, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், இவ யாருன்னு தெரியல, இவ அடிக்கடி நம்மளோட ட்ரீம்ல வரா, நம்மளோட மைண்ட்ல வரா அப்படின்னு ஃபீல் பண்ணவன் பயங்கர பேனிக் ஆகி பக்கத்துல இருக்க காஃபி மக்க அவன் மேலே ஊத்திக்கிற மாதிரி பண்ணிடுறான். சோ ஷர்ட் எல்லாம் மெஸ்ஸியாக அவ்வளவுதான், இதை மாத்திட்டு வா அப்படின்ற மாதிரி கிம்மும் சொல்லிடுறாங்க. இந்த வழியில எப்படியாவது இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கை விட்டு எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு குடுகுடுன்னு போனவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக கதவை திறப்பா பாருங்க. இவன் யதார்த்தமா கதவுலயே சாஞ்சிட்டு நிப்பான். ஹீரோயின் திறக்க அவ்வளவுதான், இவன் உடம்பு ஃபுல்லா தீக்காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல அவனோட செஸ்ட்ல ஒரு டாட்டூவும் இருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு அவன் உடம்பு முழுக்க இவ்வளவு காயங்கள் இருக்கே அப்படின்னு அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் டேட்டா இல்லாம நிக்கிறவன் டக்குன்னு திரும்பிக்கிறான். இந்தாங்க உங்க ஷர்ட், இதை கொடுக்க தான் வந்தேன், பட் கதவுல சாஞ்சிட்டு நிப்பிக்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, சாரிங்க அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு அவன் கதவை சத்திட்டு உள்ள போயிடுறான். இந்த பக்கம் ஏண்டா வந்தோன்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா அவனோட ரூம்க்கு போற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஐயோ இது வேலைக்காகாது, என்னால இங்க இருக்க முடியாது, ஏதோ ஒண்ணு என்ன புடிச்சு வாட்டிக்கிட்டு இருக்கு, சமனா யூஎஸ்கே கிளம்பி போயிடுறேன், நீ என்ன ப்ராஜெக்ட் இருந்தாலும் வீடியோ கால்ல பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இந்த ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம், நீ ஒரு 3 மாசம் தான்டா, அதை முடிச்சுட்டு நம்ம பாட்டுல போயிடலாம் அப்படின்ற மாதிரி பென் கெஞ்ச அதெல்லாம் முடியாது மச்சான், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத ஒரு செகண்ட் நினைச்சு பாரு. இப்பதான் ஓகே சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்மளோட பிசினஸ் டெவலப் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல கிளம்ப இந்த பக்கம் அவனோட ஆர்ட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவன் கொஞ்ச நேரத்துல கண்கலங்கி கண்ணாடியை பார்த்து தன்னோட டாட்டூவையும் பார்த்து மெமெண்டோ மோரி அப்படின்ற மாதிரி திங்க் பண்றான். அந்த டாட்டூல ஏதோ சீக்ரெட் இருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அழற மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுநாள் பென் வந்து ஹீரோட ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கிளம்பிட்டான். ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த சமயத்துல பீட்டர் கிட்ட இருந்து கால் வருது. சோ அந்த வீடியோ கால் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா தலைய தோட்டுக்கிட்ட பாத்ரூம்ல இந்த ஹீரோ வெளியில வந்து நானும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல கலந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் பென்னால மூச்சு விடவே முடியல. டே மச்சா இங்கதான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எங்கடா அவன் ட்ரெஸ் எல்லாம் காணோம் அப்படின்ற மாதிரி மீட்டிங் முடிஞ்ச உடனே அவன் கிட்ட கேட்ட உடனே அதுவா எல்லாமே அழுக்கா இருக்குன்னு லாண்ட்ரிக்கு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சாப்பிட போறேன், நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோவோட என்னால முடியாது நீயே சாப்பிட்டுக்கொண்டு அவன் கிளம்பியோட இந்த பக்கம் இவனோட மனசுக்குள்ள 3 மாசம் எதுவுமே நடக்காம யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம கிளம்பி போறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். அப்படியே அவன் வரைஞ்சி வச்ச டிராயிங் எல்லாம் காத்துல பறக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்ப பார்த்தாலும் ஃபேஷன் டிசைனிங் பண்றதுலேயே தான் கான்ஷியஸா இருக்கும். பாட்டி உட்காந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட 2வது தங்கச்சி வர
வரா. அவளோட பேர் ஹயாங். வந்துட்டு அவ 100க்கு 100 எடுத்திருக்கலாம். பாட்டி கிட்ட காமிச்சு பயங்கர சந்தோஷப்படும் போது ஹீரோயினும் உள்ள நுழையறா. எங்க போயிருந்த, ஏன் இவ்வளவு லேட் நைட்டா வர அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எதுவுமே பேசலங்க. சரிங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல அவளோட ரூம் போறா. இப்போ பிசினஸ் பத்தி கொஞ்சம் கோவமா தான் அவகிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் எதையுமே சரியா டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா கிரௌடு கான்ஃபரன்ஸ் இந்த இடத்துல ஸ்பீக் அவுட் பண்ணணும், அந்த இடத்துல என்ன அபிப்பிராயங்கள் இருக்கோ அதை தெரியப்படுத்தணும் இல்லையா. எப்ப பார்த்தாலும் மூடியா வாய் மூடிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சோ அவளோட ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்தாலும் புக்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமான கதைகளை தான் படிச்சுட்டு இருக்கா. அண்ணாள் விடுது. பாட்டி பாத்தீங்களா செம்ம ஃப்ரெஷ்ஷா காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க வந்து நானும் ஆபீஸ்ல சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு யதார்த்தமா டிவியை பார்க்க ஹீரோயின் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமே. அந்த சமயத்துல மர்மமான நபர் ஒருத்தர் கிம்மோட பேத்தியான ஹாரான பேர் சொல்லி அழைச்சதுனால அவங்க உயிர் தப்பிச்சாங்க. அந்த மர்மமான நபர் யாருன்னு தெரியல, தூரத்துல இருந்ததுனால அவரோட ஃபேஸ கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினோட தங்கச்சி அதை மறைச்சிட்டு டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணி விட்டுறா. ஏன்னா பாட்டி அந்த ஆக்சிடென்ட்டை மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா இன்னும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திருப்பாங்கன்ட்டு நைஸா பாட்டி கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி அக்கா கிட்ட போய் ஏய் இங்க வாயேன் அப்படின்னு சைகையில கூப்பிட என்னடி உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவ முறைக்க, நேத்து நீ ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்க, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்க, இது பாரு மீடியால இப்போ நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நல்ல வேலை பாட்டி பாக்குறதுக்குள்ள ஆஃப் பண்ணி அப்படின்ற மாதிரி அந்த நியூஸை காமிக்க அவ பாட்டுல உம்முன்னு நின்னுட்டு இருக்கா. என்னடி உம்முன்னு நின்னுட்டு இருக்க, பார்த்து பத்திரமா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்ல, சரி என் மைண்ட்ல இருக்கு, நான் நீ சொன்ன மாதிரியே பத்திரமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போய் தூங்க போக டக்குன்னு அவளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக். நியூஸ்ல மர்மமான நபர் சாங் ஹரான் அப்படின்னு கூப்பிட்டதுனாலதான் அவங்களோட உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமால யாரோ ஒருத்தர் என்ன கூப்பிட்டான்ல, அவன் யாரு, அவனோட போட்டோ இங்க இருக்குல்ல, நான் பாக்கணும்ட்டு குடுக்குறேன்னு மொபைல்ல வந்து நியூஸை பார்த்தா அவனோட முகமே பிளர்ரா இருக்கு. பட் ஷர்ட் டை இதெல்லாம் நல்லா ஒத்து பாக்குறான். இந்த ஷர்ட் இந்த டையை நான் எங்கேயோ பார்த்தனே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணும்போது, ஆமா ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல ஒருத்தனுக்கு காஃபி கொட்டிருச்சுன்னு வேற ஒரு ட்ரெஸ் கொடுத்தமே, அவனோட ட்ரெஸ்ஸும் இதே கலர்ல தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க டக்குன்னு தங்கச்சி கிட்ட, ஏய் இந்த ஷர்ட் போட்டவன நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, மேபி நம்மளோட கான்ஃபரன்ஸ்க்கு வந்தவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தங்கச்சிட்ட கேட்க, இல்லக்கா இதே மாதிரியான ஷர்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நீ சும்மா கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்காத, இவன் ஒரு ஸ்டாக்கரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் ஆஃபீஸ் போறா. அவளோட ஆஃபீஸ் ரூமுக்கு போன உடனே ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்றதா முதல் வேலையே. அப்பன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ்ஸுக்கான மெஷர்மெண்ட் இருக்கு மேடம், வரீங்களா அப்படின்ற மாதிரி பிஏ கூப்பிட இவளும் அந்த டிசைனிங் பிளேஸ்க்கு போயிட்டு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல சாங் இந்த ட்ரெஸ்ஸை யாரை விட்டுட்டு போனா அப்படின்ற ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, முதல் நாள் இந்த ஷர்ட்டை மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தங்கச்சிக்காரி சொல்லியிருப்பா. சோ இந்த ஷர்ட் யாரோட வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே மடிச்சு வைக்கும் போது அதோட பாக்கெட்ல சீசன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனோட டிக்கெட்டும் இருக்குங்க. அடக்கடவுளே, அந்த எக்ஸிபிஷன்ல இருக்கும்போது அவனும் அந்த எக்ஸிபிஷன்ல இருந்திருக்கான் போல இருக்கு. ஆமா அவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும், யாரா இருக்கும் அவன், இந்த ட்ரெஸ் மாத்தினவன் இங்கதானே சுத்திட்டு இருப்பான், கண்டிப்பா அவனை புடிச்சு கேட்டா எல்லாம் புரிஞ்சிரும், நீ மனசை போட்டு குழப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவன் தன்னோட ஃபைல்ல இவனோட பேரு சுவோ சான் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டே உட்காந்துருக்கா. அங்க கட் பண்ணி இவ வீட்டுல இருக்க மாதிரி இருக்கு. வீட்டுல பாத்தீங்களா வீட்டுக்குள்ள இல்லாம மேல அட்டிக்ல பெட் போட்டு படுத்திருக்காங்க. ரிசர்வ் டைப்னா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. அப்படியே அவளோட மனசுல பழைய ஞாபகங்கள் பிளாஷ் ஆகி போக இந்த பக்கம் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவனோட மைண்ட்லயும் எதுவும் பிளாஷா வருது. பட் எதுவுமே அவனுக்கு சுத்தமா புரியல. அவனோட மனசுல ஒரே ஒரு டிராயிங், அந்த டிராயிங் மட்டும் அப்பப்ப பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பான். அடுத்த அதிர்ச்சி என்னன்னா ஹீரோயினோட கேபினுக்கு நிறைய பழைய போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. இத சென்ட் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் கேட்டு அவளை தொல்லை பண்ண அவளால அதை பொறுத்துக்க முடியாம திரும்பவும் ஆபீஸ் ரூம்ல போய் திரும்பவும் கதவை சாத்திக்கிறா. இவ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஜர்க்கா நடந்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணும்போது இந்த பக்கம் இவ போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. சோ தங்கச்சிக்காரி குடுகுடுன்னு ஓடி வந்து, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க, எல்லாரும் உன்ன அக்கறையால தான் கேள்வி கேட்டாங்க, அவங்க கிட்ட கூட மூஞ்சு கொடுக்காம நீ பாட்டுல வந்து கதவை சாத்திக்கிட்டு சைலண்டா இருக்கே அப்படின்ட்டு கேள்வி கேட்டவ அக்காவோட போன் எடுத்து செக் பண்ணி பார்க்க அதுலதான் ஆல்ரெடி ஒன்னும் இருக்காது. இத நம்மளோட சின்ன தங்கச்சி சொன்ன மாதிரி ஸ்டாக்கரோட வேலையா இருக்குமா. அன்னைக்கு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு என் பின்னாடியே வந்து என் பேரை கூப்பிட்டான், இன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பேனா உருண்டு போகும்போது மீட் பண்ணிருப்பா இல்லையா, அவனாதான் இருக்கும். அவன் அன்னைக்கு பேசினதை வச்சு யோசிச்சு பார்த்தா சேம் அவனே தான் ஸ்டாக்கரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சோ காஃபி ஷாப்லயும் அவ தாத்தா கிட்ட போய் கேட்கும் போது மேபி ஸ்டாக்கரா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அதே காஃபி ஷாப்க்கு ஹீரோ வர மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவரு இந்த டாக் ஒன்ன வளர்க்குறாரு. அது மட்டும் இல்ல, இவனை முதல் முறையா பார்த்த உடனே எந்த ஊரு எல்லாமே விசாரிப்பாங்களே அப்படி விசாரிக்கும் போது அவனும் அவர்கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுறான். ஆனா உன்னை பார்த்தா கொஞ்சம் முகம் ஃப்ரெஷ்ஷா தெரியுதே, என்னடா விஷயம், நேத்து பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஏதாவது கனவு கண்டியா, இது கனவு காண்ற வயசு வேற அதனாலதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம்
ஒன்றும் இல்லைங்க, எனக்கே தெரியல, இந்த ஊருக்கு வந்தோடனே என்னோட முகம் மாறிடுச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃப்ளூட்டை பாக்குறான். அதை பார்த்துட்டு நீங்க இதை வாசிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா நான் இதை சின்ன வயசுல வாசிச்சிருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்ல விட பழைய காலத்து ஒரு ஞாபகார்த்தம்னே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க என்னோட மனசுலயும் நிறைய ஞாபகங்கள் இருக்கு, ஆனா அது நிறைய ஞாபகத்துக்கு வரல, அதுதான் பிரச்சனை. பட் இந்த சோலுக்கு வந்தோடனே நிறைய பேர்கிட்ட நான் பேசுறேன்ல, ஒருவேளை அதனாலதான் என் முகம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ண, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாத்தா போக, இந்த பக்கம் அவன் பியானோவை பாக்குறான். அதை பார்த்துட்டு இந்த கிட்டக்க போய் அதுல இருக்க கவர்லாம் ஓபன் பண்ணி உள்ள இருக்க கிளாத் எல்லாம் எடுத்துட்டு பொறுமையா அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ குடுகுடுன்னு ஓடி தன்னோட பாட்டு கிட்ட போக, சீக்கிரவா கான்ஃபரன்ஸ்க்கு லேட் ஆச்சு, எவ்வளவு ஆடியோ செஞ்சு வர, எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றது, காணா போயிடுறது, இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போக, என்னது கான்ஃபரன்ஸா, நான் வரல அப்படின்னு அவ திரும்பி போக, எத்தனை நாளைக்கு நீ ஓடி ஓடி ஒளிய போற, உனக்கு நடந்த மாதிரி உலகத்துல யாருக்குமே நடக்கலையா என்ன, அது ஒரு கஷ்ட காலமா நினைச்சிட்டு நீ அதுல இருந்து மீண்டு வரணும், இப்படி நீ எந்நேரமும் இன்ட்ரோவர்ட்டா சோகமா தனியா உட்காந்து கவலைப்படுறதுனால எதுவுமே மாறிடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால முடியாது பாட்டி, யார் கூடவும் என்னால பழக முடியாது, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கண்ணாபின்னு கோவமா பேசிட்டு அவ பாட்டுல அங்க இருந்து போக, இந்த பக்கம் பாட்டிக்கு சரியான ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்படியே அவங்களோட ட்ரீம் ஆக்சிடென்ட்டை நோக்கி போகுது அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. கார்ல ஒரு லாரி வந்து மோதுற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயின் ஓடி போய், அப்பா அம்மா எழுந்துக்கோங்க எழுந்துக்கோங்க அப்படின்னு கதறி அழறா. அந்த சமயத்துல பாட்டி வந்து அவளை ஆறுதல் படுத்தி தன்னோட கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஏர்போர்ட்ல இருந்து இவ ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு. பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே ஏர்போர்ட்லயே உட்காந்து செமையா கதறி அழறா. பாட்டி சான்ஸ் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி தேம்பி தேம்பி அழுதவ, என்னை விட்டு அப்பா அம்மா போனாங்க, பட் அது எனக்கு பெரிய பாதிப்பா தெரியல, சான் போனது என் மனசுல ஆழமான காயத்தை உண்டு பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி கதறுவா. இந்த பக்கம் ஹீரோ உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாத்தாவோ சரியான ஒரு ஓல்டு வைனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த வைனை பாத்தியா, ரொம்ப பழசு, ஆனா இதை குடிச்சேன்னு வச்சுக்கோயேன் மனசுல இருக்க மொத்த சோகமும் இறங்கிடும், இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஊத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஊத்து பார்த்துட்டு பயங்கர கலங்கலா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இந்த வைனோட ஸ்பெஷலே அதான், இவ்வளோ கலங்கலா இருக்கிறது கொஞ்ச நேரத்துல அப்படியே செட்டில் ஆகி தெளிவாகும் பாரு, அந்த நேரத்துல நீ இதை குடிச்சினா ஓ மனசு கலங்கி போயிருக்க மனசு அப்படியே தெளிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணிட்டு அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேற வழியே இல்லாம பாட்டி சொன்ன மாதிரி இன்னொரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கா. சோ மிஸ் கிம்முக்காக நான் பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ பேச ஆரம்பிக்க, அந்த சமயத்துல ஹீரோ எதேச்சியா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவளை கிராஸ் பண்ணி போக, அவ்வளவுதான் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு வாசல நோக்கி ஓட, வந்தவனும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பிரஸ்டீஷனா பாத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் குடுகுடுன்னு ஓடுனவ ஹீரோ பிடிச்சிடா, ஏங்க உங்ககிட்ட நான் பேசணும், நீங்க யாரு, என்னை எப்படி பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, நீங்க ஒரு ஸ்டாக்கரா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் அவனோட நினைவுகள் அப்படியே பழச நோக்கி போகுதுங்க. ஒவ்வொரு டைமும் ஹீரோயினை அவன் பல இடங்கள்ல சந்திச்சிருக்கான், பார்த்திருக்கான், ஆனா அவனோட மனசுல அவனுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டோட இம்பாக்ட் மட்டும் அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக அவனோட கண்ணு கலங்குது. இவனால பேச முடியல. உங்களோட பேரு சுவோச்சாங்னா யாருன்னு எனக்கு சொல்லுங்க, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல இவன் தன்னை பத்தின ஐடென்டிட்டிய ஹீரோயின் கிட்ட சொன்னானா இல்லையாங்கிறத பயங்கர ட்விஸ்டோட கொண்டு போயிருப்பாங்க. சோ மறக்காம மிஸ் பண்ணாம இந்த டிராமாவை ஃபுல்லா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.